பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். வர்ற எரிச்சலுக்கு பாத்துங்க. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். இது நடக்கணும்னு தானே ஆசைப்பட்ட, அதான் நடந்துருச்சுல்ல. இப்போ உனக்கு திருப்தியா இருக்குமே. பாத்துட்டல்ல, போ. ஏங்க இல்லங்க, சூப்பு. சூப்பு வேணா, ஒரு மண்ணு வேணா எனக்கு, போ. ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ சார். என் ஃபோன் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். How do you feel now, sir? மச் பெட்டர். லைட்டா பெயின் இருக்கு, அது இருக்கத்தான் செய்யும். இட்ஸ் ஓகே சார். வீட்ல கொஞ்சம் சூப்பரா வச்சு தர சொல்லி சாப்பிடுங்க சார். அப்பதான் சார் சீக்கிரமா சரியாகும். உடம்பு பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் பாத்துக்கலாங்க, நான் சூப் குடிக்க ட்ரை பண்றேன். சார், என்ன சார் நீங்க மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பத்தாதா சார்? நீங்க இல்லன்னு சொன்னா அவங்க என்னையா நிப்பாங்களே சார், அப்புறம் என்ன சார்? சார், டேப்லெட்லாம் கரெக்டா டைமுக்கு போடுங்க சார். சார், மேடம் கிட்ட இப்பவே சொல்லிடுங்க. அவங்க கரெக்டா டைமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சிருவாங்க. பாத்துக்கிறேன், எல்லாம் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். ஓகே சார். சார், நீங்க கேட்ட ஃபைலை உங்களுக்கு மெயில அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன் சார். அதை செக் பண்ணி கரெக்ஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், சரி பண்ணிடலாம். அதை பண்ணிக்கலாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வைக்கிறேன் சார். ஓகே. இந்த சூப்பை குடிச்சிருங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏங்க எந்திரிங்க. எங்க அடிபட்டு இருக்குல்லங்க, ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ஐயோ ஐயோ, சொன்னா கேட்கணும். எந்திரிங்க எந்திரிங்க. சாப்பிடுங்க. அக்கா, அக்கா, அவங்க வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு ஸ்பூன் வேணும். ஸ்பூன்ல சாப்பிட்டா வயிறு நிறையுமா? கையில அள்ளி சாப்பிடுற மாதிரி இருக்குமா? இல்ல, எனக்கு ஒன்னும் பசிக்கல. மாத்திரை போடணும் இல்லங்க. பசிக்கலன்னு சொல்லாதீங்க. பசிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு கை மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க கேக்கலனாலும் சாப்பிட வைக்கதாங்க போறேன். அதல்ல, அங்க இருக்கிற மாத்திரையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ. சாப்பிடாம மாத்திரை போடுவீங்களா? வயிறு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு தடவை என் பெரியம்மா அப்படி சாப்பிடாம மாத்திரை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அல்சர் வருங்க, அப்புறம் அதுக்கும் மருந்து சாப்பிடணும். எதுக்கு அந்த கஷ்டம்லாம்? தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஊட்டி விட்டதை இங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், போதுமா? நீங்க மல்லி ஊட்டி விட்டதா நினைக்காதீங்க. சம்பளத்துக்கு வச்சுப்பாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களே இந்த நர்ஸ், அப்படி ஒரு நர்ஸ் ஊட்டி விட்டதா நினைச்சுக்கோங்க. சரி விடுங்க, உங்க திருப்திக்காக இதுக்கு பேமெண்ட் வேணாலும் கொடுங்க. அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க தான் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பீங்களே. இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க முதல்ல. உறவே
சாப்பிடுங்க. கண்களில் சலனம் கடையை போல் நுழைந்திடும் பரவசமா. ஐயோ, இந்தாங்க. எங்க யாரோ உங்களை நினைக்கிறாங்க. சாப்பிடுங்க. இல்ல எனக்கு போதும். ஏங்க இன்னும் ஒரு வாய் தான் சாப்பிடுங்க. ஆ. தேங்க்ஸ். ஐயோ, ஏங்க சாப்பிட்ட உடனே படுக்க கூடாதுங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. லேப்டாப் வேணா எடுத்து தரட்டுமா? ஏதாவது வேலை பாக்குறீங்களா? நேரமாச்சுங்க, கொடுங்க. நீங்க தூங்குங்க. பாத்ரூம் போணுமா? வாங்க. பாத்து பாத்து வாங்க. குரல் கொடுங்க. பாத்து பாத்து. படுங்க. நீங்க படுத்துக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. படுத்துக்கோடா. தூங்குடா. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவிக்காக நான் இங்க ஓரமா படுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிருங்க.
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.